நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்து ஒரு புதிய ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. அறிமுகப்படுத்தியிருக்காங்க புதுசா. அதுதாங்க ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணுற ஒரு ஆப்பு. ஆமாங்க. இது வந்து யுஐஏடி அது வந்து யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது வந்து முழுக்க முழுக்க அவங்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் எங்கேயாச்சும் ஆதார் கார்டு மறந்துட்டு போயிட்டீங்க, எடுத்துகிட்டு போகல, அந்த இடத்துல ஆதார் கார்டு கேட்குறாங்கன்னா, இதில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இதிலேருந்து காட்டினீங்களானவே அவங்க வந்து ஓகே சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஓகே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதனால தான் இதோட ஆப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு இதில் வந்து ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணி இதில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸு, ஃபேஸ் அத்தான்டிகேஷன் எல்லாமே இருக்குது. உங்களுடைய டீட்டெயில் மொத்தமும் இருக்குது. நீங்கள் பயோமெட்ரிக் லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்குது இதில். இப்போ வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறது, மொபைல் சேஞ்ச் பண்ணுறது, மொபைல் நம்பரு, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இதிலே கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் எப்படி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணணுன்ற மொத்த டீட்டெயிலும் தெளிவாக சொல்லியிருக்கு. வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணதும் அதில் வந்து ஆதார் பேட்டா அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? AADHAR ஆதார் BETA பீட்டா அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும். அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வரும். இது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டே கொடுத்த ஒரு ஆப். சரிங்களா? இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதனால் எந்த ஒரு உங்களுக்கு பாதிப்பும் வராது. இது முழுக்க சேஃப்டியானது. இந்தியன் கவர்மெண்ட்டே கொடுத்தது. சரிங்களா? கவர்மெண்ட் அறிமுகப்படுத்தியது. அதனால் நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் லோட் ஆகிட்டு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். எல்லாத்துக்குமே வந்து அளவு கொடுத்துருங்க. சரிங்களா? தைரியமாக நீங்கள் அளவு கொடுக்கலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும். பாருங்கள், டிஸ்கவர் கீ ஃபியூச்சர்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதும் உள்ள இந்த மாதிரி ஷோ அண்டு ஷேர் யுவர் ஐடி இண்டிகேட் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள் ஐடியான்றதுனால. இதில் வந்து உங்களுடைய ஃபேமிலியில் வந்து 5 பேருடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஆதார் நம்பர் இருக்கணும். இதுக்கு ஆதார் நம்பர் இருக்கணும். வேலிடியானது அதுக்கு வந்து லைட்டிங் நல்லா இருக்கணும். அத்தான்டிகேஷனுக்கு ஐ எம் ரெடி வித் மை ஆதார் என்று பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பாருங்கள், ஆதார் நம்பர் அண்டு உங்களுடைய ஃபேஸை வந்து அத்தான்டிகேஷன் பண்ணணும். சரிங்களா? ஸ்கேன் பண்ணணும். அதுக்கு வந்து லைட்டிங் நல்லா இருக்கணும். ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து உள்ளே போயிடுங்க. நீங்கள் ஐ எம் ரெடி வித் மை ஆதார்னு டச் பண்ணிவிட்டு உள்ளே போன உடனே ஆதார் நம்பர் கேட்கும். நீங்கள் ஆதார் நம்பர் உங்களுடைய ஆதார் நம்பர் போட்டுக்கோங்க. இங்கே யாருடைய ஆதார் கார்டு ஜாயின் பண்ணணுமோ அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ உங்களது பண்ணலாம், இல்லை அப்பாவது எடுக்கலாம், அம்மாவது எடுக்கலாம், ஒய்ஃபது எடுக்கலாம். இந்த மாதிரி இடத்துல அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுங்க. கண்டினியூ கொடுத்து இந்த மாதிரி வரும். ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு ப்ராசஸ்ன்னு கொடுத்துங்க. இப்போ வந்து சிம்மை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த சிம்மில் இருக்கீங்களோ அந்த சிம்மை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆதார் கார்டோட எந்த சிம்மு கனெக்டோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் எஸ்எம்எஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அது கொடுத்தீங்களன்னா வெரிஃபை ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா? அதுவே வெரிஃபை ஆகிடும். இதில் வந்து எஸ் கொடுத்துருங்க. டிக் மார்க்கில் எஸ் கொடுத்துட்டு சென்டுன்னு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து வெரிஃபிகேஷன் ஆகிடும். இது சரிங்களா? ஸ்கேன் பண்ணோம். அதுக்கு நீங்கள் ஃபேஸ் அத்தான்டிகேஷன் அப்படின்றத வந்து டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கேமரா ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? அந்த கேமராவில் நீங்கள் வந்து கரெக்டாக பின்னாடி காட்டி உங்கள் கண்ணை பிளிங்க் பண்ணணும். சரிங்களா? நல்லா வெளிச்சமாக இருக்கிற இடத்துல பாருங்கள். அந்த மாதிரி இந்த க்ரீன் கலரில் வரும். கண்ணை வந்து நீங்கள் சிமிட்டுங்க. கண்ணை அசைச்சிங்களன்னா ஓகே எடுத்துக்கொண்டுமே பாருங்கள். இந்த மாதிரி லோட் ஆகிட்டு ஃபேஸ் அத்தான்டிகேஷன் ஓகேன்னு வந்துடுச்சு. உங்களுடைய டீட்டெயில் மொத்தமும் இதில் இப்போ வந்துடும். சரிங்களா? இப்போ நீங்கள் உள்ளே லாகின் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் எப்படி ஃபோன் ஓப்பன் பண்ணால் பாஸ்வேர்டு கேட்குதோ அந்த மாதிரி இது நீங்கள் உள்ளே போகிறதுக்கு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை. இப்போ மொபைல் ஓப்பன் பண்ண எப்படி நம்ம பாஸ்வேர்டு போடுறோமோ அந்த மாதிரி இது. இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்டு போட்டு உள்ளே வர்றதுக்கு. இப்போ பாருங்கள் உள்ளே வந்துச்சு. லாங்குவேஜ் வேணால் லாங்குவேஜ் செட் பண்ணிக்கலாம். சரிங்களா?
இப்போ பாருங்கள் மொத்த டீட்டெயிலும் இங்கே வந்துடுச்சு. உங்களுடைய QR கோடு வந்துடுச்சு சரிங்களா. இதை ஸ்கேன் பண்ணி எந்த டீட்டெயில்னாலும் எடுக்கலாம். இந்த ஷேர் ஐடி, ஸ்கேன் QR கோடு மொத்த டீட்டெயிலும் வந்துடுச்சு. இப்போ மேலே அந்த QR கோடு மேலே டச் பண்ணிங்களன்னா ஃபில் பண்ணிங்களன்னா உங்களுடைய மொத்த அட்ரஸும் வந்துடும் சரிங்களா. இப்போ பாருங்கள் ஷேர் ஐடியில் வந்து செலக்டிவ் ஷேர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. அதை டச் பண்ணிங்களன்னா உங்களுக்கு எந்தெந்த டீட்டெயில் வேணுமோ அதை மட்டும் ஷேர் பண்ணலாம். உங்கள் அட்ரஸ் வேணும் அட்ரஸ் மட்டும், டேட் ஆஃப் பர்த் வேணும் டேட் ஆஃப் பர்த் மட்டும், மொபைல் நம்பர் வேணும் மொபைல் நம்பர் மட்டும், இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய அட்ரஸை மொத்தமும் ஷேர் பண்ணலாம் சரிங்களா. மொத்த டீட்டெயிலும் பாருங்கள். இந்த மாதிரி மொத்தமும் தனித்தனியாக ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இதிலே ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ப்ரிவ்யூ ஐடிக்கு போயிடுங்க பின்னாடி. இப்போ பாருங்கள் அதில் வந்து கம்ப்ளீட் ஷேர்னு இருக்கு பாருங்கள். அப்படி கொடுத்தீங்களா மொத்த ஆதார் கார்டும் ஷேர் ஆகிடும். டவுன்லோட் ஆதார் கார்டில் வந்து கிளிக் பண்ணிங்களன்னா நீங்கள் உங்களுக்கு டவுன்லோட் ஆதார் கார்டு இந்த மாதிரி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகிடும். பாஸ்வேர்டு எந்த மாதிரின்றது இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுடைய ஃபஸ்ட்டு 4 லெட்ரு கேபிட்டல்லையும் 4 டேட் ஆஃப் பர்த் லாஸ்ட்டு 4 நம்பரும் சரிங்களா. இங்கே பாருங்கள் QR கோடு மேலே டச் பண்ண உடனே இந்த மாதிரி மொத்த டீட்டெயிலும் உங்களுக்கு வந்துடுச்சு. இதில் வந்து நீங்கள் மாஸ்க் டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் மொத்தமும் ஹைட் ஆகிடும். பயோ லாக்குன்னு இருக்குது பாருங்கள். அதை டச் பண்ணிங்களா உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டும் லாக் ஆகிடும் சரிங்களா. இந்த மாதிரி செம்ம அழகான ஒரு அருமையான ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் நாங்கள் அங்கே பயோமெட்ரிக் லாக்குன்றதை டச் பண்ணிட்டேன் சரிங்களா. டச் பண்ணதும் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள் மாஸ்க் டேட்டான்றதை நான் டச் பண்ணால் இங்கே கீழே நம்பரெல்லாம் ஹைட் ஆகிடும் சரிங்களா. மொத்தமும் ஹைட் ஆகிடும். இப்போ பயோலாக்குன்னு டச் பண்ணேன்னா பாருங்கள் மேலே இருக்கிற அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் வந்து மொத்தமாக உங்களுக்கு லாக் ஆகிடும். லாக் ஆகிடுச்சு பாருங்கள். அதில் தெளிவாக தெரியுது. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி எல்லா ஃபியூச்சரும் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் உங்களால். அன்லாக் வேணுமோ அன்லாக் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ மேலே அந்த இதில் பாருங்கள் ஆட் அனதர் ப்ரொஃபைல். நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்க 5 பேருடைய ப்ரொஃபைலை இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். வேணுன்றப்ப எங்கேனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். செம்மையான அருமையான ஃபியூச்சருங்க இது. அதுக்கு மேலே லாங்குவேஜ் வேணால் எந்த லாங்குவேஜ்னாலும் செட் பண்ணிக்கலாம் நீங்கள் அங்கே. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்களன்னா உங்களுடைய டேட்டா மொத்தமாக வந்துடும் பாருங்கள். நீங்கள் எப்போ இதை யூஸ் பண்ணீங்க எந்த இடத்துல யூஸ் பண்ணீங்க அப்படின்ற மொத்தமும் டீட்டெயில் கீழே மொத்தமும் தெளிவாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. பின் வேணாலும் பின்னும் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. சேஞ்ச் பின்ன்ற இடத்துல இங்கே பாருங்கள் மொத்த டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. எப்போ யூஸ் பண்ணீங்க, ஃபிங்கர் பிரிண்ட்டு, OTP யூஸ் பண்ணிங்களா, எந்த இடத்துல OTP யூஸ் பண்ணிங்கன்ற மொத்த டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நான் உங்களுக்கு அந்த கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுவேன். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மறக்காமல் உங்கள் மொபைலில் வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இந்த மாதிரி உள்ளே போய்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லா இடத்துலையும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. மறக்காமல் இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.